இந்த ஒரு படத்த இந்தியால எதுக்குப்பா தடை செஞ்சிய அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட கேள்விலாம் இருக்கு. ஏன்னா, இந்த ஒரு படத்த ஒரு மஸ்ட் வாட்ச்சா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா, இந்த ஒரு படம் இந்தியால எதுக்கு தடை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, இந்த ஜாதி, மதம், இன பிரச்சனை இதெல்லாம் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கோ, அத தூக்கி இந்த ஒரு படத்துல எடுத்து வச்சதுனால இந்த ஒரு படத்த தடை செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட பேர் என்னன்னா சந்தோஷ். இந்த ஒரு படம் 2024ல வந்திருக்கு. ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா அந்த ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. இதுல என்ன ஒரு கதைன்னா, நம்ம ஒரு போலீஸ் காவலர் இறந்துறாப்புல. இறந்தது அப்புறம் அந்த வேலை நம்ம ஹீரோயினிக்கு ஒரு பக்கத்துல வருது. அவ தான் இந்த ஒரு படத்தோட நம்ம நம்ம சகானா கோசாமி அவ தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கணவரோட போலீஸ் வேலை அந்த கான்ஸ்டபிள் வேலை ஒரு பக்கத்துல கிடைச்சிடும். கிடைச்சது அப்புறம் ஒரு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பக்கத்துல சர்வே பண்ணிக்கிட்டு வராங்க. சர்வே பண்ணிக்கிட்டு வரும்போது ஹீரோயினிக்கு எல்லாமே தெரிய வருது. லஞ்சம் காசு இருந்தா தான் இங்க எல்லாமே பண்ண முடியும். காசு இருந்தா தான் யாராவது தப்பே செஞ்சிருந்தாலும் அவனை நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விடுற சீன்லாம் பார்க்கும்போது ஹீரோயினிக்கு என்னதான் நடக்குது இந்த ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு டீ கடைக்காரர் ஒருத்தர் இருப்பாப்புல. அந்த டீ கடைக்காரரோட பொண்ணு காணாம போயிறா. இத பார்த்து நம்ம ஹீரோயினி நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதுவுமே கண்டுக்காம போலீஸ் ஒரு பக்கத்துல அலட்சியமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த காணாம போன ஒரு 15 வயசு பெண் கற்பழிக்கப்பட்டு கிணத்துக்குள்ள தூக்கி வீசப்பட்டிருக்கானுங்க. இது யாரு பண்ணா எவரு பண்ணா அது அந்த பெண்ணு ஒரு தலித் பெண்ணு. தலித் பெண்ண எப்படி சொல்றது? ஒரு கீழ் ஜாதியான ஒரு பொண்ணு. அதனால அந்த பொண்ண ரேப் பண்ணி கொண்டு போட்டிருக்கானுங்க. அந்த குற்றவாளி யாரு? எவரு? எதனால அப்படி பண்ணாங்க, வச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கதை ஒண்ணு நகர்ந்து போகும். ஆனா அந்த 15 வயசு சிறுமிய கொண்டது யாருன்னு போலீஸுக்கு தெரியும். ஆனா அது பதில் சொல்றதா இருக்கு. கீழ் ஜாதி, மேல் ஜாதி. மேல் ஜாதியில இருக்கிற ஆளுகலாம் குற்றவாளியே கிடையாது. கீழ் ஜாதி உள்ளவங்கலாம் எப்படி சொல்றது? ஒரு கேவலமான முறையில் நடத்த போடுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினி எப்படி எப்படிலாம் யார் இந்த குற்றவாளின்னு சொல்லி தேடி போற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு செம்ம ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா முஸ்லீம் ஆளுகள்லாம் ஒரு பக்கத்துல வெறுக்கிற சீன்ல இருந்து இதெல்லாம் எதனால வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீண்டாமை சொல்ல போனா அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட்ல போட்டு இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல டென்ஷன் ஆகுது. காசு மேல் ஜாதியில இருக்கிற ஆளு அப்படிலாம் என்ன சொன்னாலும் எடுபடும். கீழ் ஜாதியில இருக்கிற ஆளு சொன்னா எதுவுமே எடுபடாது. இதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயினி எப்படி சொல்றது? அந்த ஒரு 15 வயசு சிறுமிய எப்படி சொல்றது? ஒரு ஐஸ் கட்டி ஒண்ணு இருக்கு. அந்த ஐஸ் கட்டி மேல வச்சிருவானுங்க. அதெல்லாம் இங்க வைக்கக்கூடாது. நீ வேற இடத்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா பதில் சொல்ற விஷயமும் ஒண்ணு பார்க்கும்போது என்னடா இவங்க இப்படி இருக்கு? இந்த காலத்துல இந்த போலீஸ் அதிகாரி இப்படி இருக்காங்களா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. 15 வயசு சிறுமிய நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனா மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போவாங்க. மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினி மடியில வச்சு அந்த பொண்ண கூட்டிட்டு போற விஷயம்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு டெம்போ மாரி ஒண்ணு இருக்கு. அந்த டெம்போல போட்டுருப்பாங்க. ஆனா நம்ம நம்ம அந்த படத்துல நம்ம ஹீரோயினியா நடிச்ச நம்ம சகானா அவ இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மடியில வச்சு கொண்டு போற சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே கண்கலங்குற மாதிரி சீன்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி தான் மெயின். ஏகப்பட்ட குழப்பங்க இருக்கா. ஒரு பக்கத்துல கணவர் இறந்த துக்கத்துலயும் இது ஏன்டா இந்த ஒரு வேலையில நம்ம சேர்ந்தா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்லயே ஏகப்பட்ட கதையெல்லாம் சொல்லும். அதை நம்ம அந்த ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்லுது? கண்ணாலே நம்ம பாத்வாசில் எப்படி கண்ணாலே பேசுவாப்புல அதே மாதிரி நம்ம இந்த ஒரு படத்துல நம்ம ஹீரோயினி ஃபேஸால பேசுற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நம்ம கதை என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியும். ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவல்ல சம்பவம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சரியான கிளைமேக்ஸா இருக்குங்க. அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. இதுக்கு மேல நான் இந்த இந்த வேலையில நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஹீரோயினி ஒரு லாஸ்ட்ல ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு போன விஷயம்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த ஒரு படத்தை ஏன் நீங்க தடை பண்ணீங்க அப்படின்னு நமக்கே தெரிஞ்சுங்க. ஏன்னா எப்படி சொல்ற அந்த போலீஸ் அதிகாரியை இஸ்லாமியர்கள்லாம் பார்த்தா வெறுப்பு. இவங்கலாம் நமக்கு தீண்டத்தக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற விஷயமா. அப்புறம் பெண் வெறுப்பு. பெண்கள பார்த்தாலும் ஒரு பக்கத்துல வெறுக்கிற சமுதாயமா இருக்கிற சீன்ல அப்புறம் காவல்துறை எவ்வளோ பெரிய மிருகத்தனமான ஒரு செயல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறனால இந்த ஒரு படத்துல ஏகப்பட்ட சித்தரிப்புகள் இருக்கிறனால அந்த ஒரு படத்த இந்தியால பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணா எப்புட்றா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் நடக்கிறதுனால தானே இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிதான் நமக்கே தோணுச்சு. இந்த ஒரு படத்துல எல்லாருமே கண்டிப்பா ஃபேமிலியோட தாராளமா பார்க்க வேண்டிய படமா இருந்துச்சு. இந்த காலகட்டத்துக்கு இந்த ஒரு படம் கண்டிப்பா ஒரு அவசியமான படம். ஆனா இந்த ஒரு படத்த போய் நீங்க தடை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு தோணுச்சு. ஆனா மித்தபடி இந்த ஒரு படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம். இந்தியாவுல இந்த ஒரு படத்த தடை பண்ணிட்டானுங்க. இதுல வேற தமிழ்ல வேற டப்பிங் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டானுங்க. ஹிந்தில இருக்கு சப்டைட்டிலோட ஒரு பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. தயவுசெய்து இந்த ஒரு படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு.